வணக்கம். இது வந்து ஒரு பொது சீரிஸ் இது. என்னென்னா, முதலமைச்சர் விஜய் மறைமுகமாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களில் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து அரசியல்லையே எனக்கு வந்து பிடிக்காது. நான் காலேஜ் படிக்கும் பொழுது பேப்பர் வந்துட்டு எல்லோரும் படிப்பாங்க, நானும் படித்தேன். அதில் வரக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் பேப்பர் படிக்கிறதே நான் விட்டுட்டேன். இப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போது வந்து விஜய் வந்துட்டு வந்ததுனால எனக்கு வந்து ஒரு நல்லாட்சி வந்துட்டு அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்துட்டு அவருடைய வார்த்தைகளை நான் வந்து கேட்டுட்ருக்கேன். அவருடைய முதல் பேச்சு எங்கள் அந்த சட்டப்பேரவையில் எல்லோரும் வந்துட்டு எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் வந்துட்டு அங்கே வந்து இருக்காங்க. அவங்கவுங்க வந்துட்டு சமத்துவமாக அவரும் அதான் தான் சொல்கிறார், எல்லோரும் சமாந்தான் அப்படின்னு தான் அவர் வந்துட்டு சொல்கிறார் இல்லையா. திமுக வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு நாங்கள் வந்து பேசுகிறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு முழு உரிமை கொடுக்கணும். நாங்கள் தான் வந்துட்டு அதை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டாமினேட் பண்ணணும். நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு இங்கே டாமினேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லது. அந்த மாதிரி அவர் பேசுகிறாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கார். இப்போ சிஎம் வந்து பேசும்பொழுது அவர் வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொன்னார். என்ன ஸ்டோரினா, அந்த ஸ்டோரி நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த ஸ்டோரி பற்றி நான் வந்துட்டு திரும்ப நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னென்னா, ஒரு அரசவையில் சொன்னார்னா, அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இருப்பார். அவர் வந்துட்டு அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லோரும் வந்துட்டு கருத்துக்கள் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத மன்னர்கிட்ட சொல்லணும். மன்னர் வந்துட்டு ஒரு ஆணையை சொல்வார். மன்னர் வந்துட்டு ஒரு ஆணையை சொல்வார். அந்த இன்டர்மீடியேட்டாக வந்துட்டு இருக்கிறவர் பார்த்திங்கன்னா, அமைச்சர்கள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அமைச்சர்கள் வந்துட்டு மக்கள் மற்ற வெளியில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரையும் வந்துட்டு கலந்து ஆலோசித்து அந்த அந்த விஷயத்தை வந்துட்டு மன்னர்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ மன்னர் சொல்கிறதுக்கு மாற்றாக வந்துட்டு இந்த அமைச்சர்கள் வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா அமைச்சர் வந்துட்டு அந்த மன்னர் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 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 போஸ்டிங் வந்துட்டு இருக்கா இல்லையா, அவரை வந்துட்டு மரண தண்டனை தரக்கூடிய அதிகாரம் தான் அந்த மன்னருக்கு வந்துட்டு இருக்குது. சொல்ல புரியுதுங்களா? என்ன இப்போது மன்னருடைய கருத்துக்கு மாற்றாக வந்துட்டு யார் சொல்கிறது? இப்போது அமைச்சர்கள் சொன்னாலும் அது யார் மன்னர்கிட்ட யார் சொல்கிறது? சரியா, மன்னர்கிட்ட யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பாதிப்பு இல்லையா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு மன்னர் வந்துட்டு ஒரு தூக்கு தண்டனை கொடுத்து வந்துட்டு சாகடிச்சதுனால அந்த போஸ்டிங் போஸ்டிங்க்கு வர்றதுக்கு பல பேர் வந்துட்டு தயங்கும் பொழுது மற்றவங்களாம் வந்துட்டு இல்லை, நீங்கள் வந்துட்டு இந்த போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப கம்பல் பண்ணி வற்புறுத்தி அந்த போஸ்டிங்கில் வந்துட்டு இருக்க வைப்பாங்க. இப்போது ஓகேவா, இப்போது இந்த நிகழ்ச்சியை சிந்திக்கும் பொழுதே நமக்கு சரி போடுறது இல்லையா. அப்போது விஜய் சொன்ன கருத்து என்ன? விஜய் வந்துட்டு என்ன சொல்கிறாரு? எனக்கு தான் ஃபுல் ரைஸ் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் யார் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஆனால் எனக்கு தான் ஃபுல் ரைஸு, நான் நினச்சா உங்களை என்ன வேணால் செய்ய முடியும், ஓகேவா அப்படிங்கிறாரு இல்லையா. அதுதானே. ஏன்னா அவருக்கு போஸ்டிங் வந்துட்டு அந்த மாதிரி இல்லையா. அதனால்
சிஎம் விஜய் வந்துட்டு புத்திசாலி, சரிங்களா, புத்திசாலி. அவர் பேர் வந்துட்டு ஸ்பீக்கர். புது பேராக்கல்ல. இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகிட்ட இந்த வார்த்தையை நம்ம கேட்டது கிடையாதுல்ல. ஓகேவா? நன்றி.